உங்கள்கிட்ட இந்த முதலமைச்சர் காப்பீடு அட்டை இருக்கா? வாங்க அதை எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே அப்ளை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு உங்களோட ஸ்மார்ட் கார்டை கையில் எடுத்து வச்சுங்க. அது வழியாக தான் அதை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் சேம் ஹெல்த் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிங்க. இப்போ நீ சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி தான் அதோட பேஜ் இருக்கும். இதில் வந்து ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, என்ரோல்மெண்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் மெம்பர் சர்ச் இ கார்டுன்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் லோட் ஆகும். இப்போ பாருங்கள், அடுத்தது கிளிக் டு கோ த மெம்பர் சர்ச் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணால் வந்து யூஆர்என் நம்பர், ரேஷன் கார்டு நம்பரு, பெனிஃபிட் நேம் எல்லாமே கேட்கும். அது நம்மளுக்கு தேவையில்ல. அப்படியே பேக் வந்துங்க, பின்னாடி வந்துகிட்டே இருங்க. இவ்வளோ டீட்டெயில் கொடுத்து நான் ஃபில் பண்ண வேணாம். பேக் வந்தால் உங்களுக்கு ஈஸியான மெத்தட்னு சொல்லலாம். இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. மூணாவதாக இருக்கும் மெம்பர் பாலிசி டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேட்குது பார்த்தீங்களா ரேஷன் கார்டு நம்பர்னு. அதில் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை ஸ்மார்ட் கார்டில் இருக்கும் பார்த்தீங்களா கீழே, அந்த நம்பரை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி பக்கத்தில் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இதில் உங்கள் நேமு, உங்கள் நம்பரு என்ன, ஹெல்த் கார்டு நம்பரு, உங்கள் ஃபோட்டோ, அட்ரஸ்ஸு, எவ்வளோ இன்சூரன்ஸ் ஆகும், எல்லாமே வந்துடும். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பாருங்கள் ஜென்ரேட் இ கார்டுன்னு. அது ஜென்ரேட் இ கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துடும். இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டாக கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கடையில் நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க கார்டாக கூட போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் தகவலுக்கு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.